வணக்கம் நேயர்களே. உங்களுக்கு குமட்டல், வாந்தி, மூட்டு வலிப்பு போன்ற நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய ஆலோசனையின் அடிப்படையில் சிகிச்சைகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ஒரு காய்ச்சல் ஒன்று இப்பொழுது எல்லோருக்கும் வருகிறதாம். ஸ்லோத் ஃபீவர் என்கின்ற ஒரு காய்ச்சல் உருவாகி இருக்கிறது. இந்த ஸ்லோத் ஃபீவர் என்ன மாதிரி என்று சொன்னால், அதனுடைய அறிகுறிகள் உங்களுக்கு அந்த மூட்டுக்களில் விரைப்பு ஏற்படும், குமட்டல், வாந்தி, குறைந்த இரத்த அழுத்தம், அதே போல் உங்களுக்கு சிலவான அறிகுறிகள் காணப்படும். அதில் மிக முக்கியமானது வயிற்றோட்டம், அதே போல் இரத்தம் கசிதல், இரத்தமாக வெளியேறுதல் போன்ற விடயங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் கிட்டத்தட்ட 15-20க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அதிகப்படியானவர்கள் இன்னும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நோய் எங்கு உருவானது என்றால் கியூபா நாட்டில் உருவாகி இருக்கிறது. அந்த வெளிறிய தொண்டைகளில் ஏற்படுகின்ற கடிதான் இந்த காய்ச்சலுக்கு, ஸ்லோத் ஃபீவருக்கு காரணமாக இருக்கிறது. முதலில் இது வைத்தியர்களுக்கு புரியவில்லை. பூச்சிகள் கடித்ததால் தான் அது அப்படி ஒவ்வாமையால் வருகிறது என்று வைத்தியர்கள் நினைத்தார்கள். ஆனால் பிறகு பார்த்தால் கியூபா, பிரேசில், இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளிலும் இள வயதினர்களை பாதிக்கின்ற ஒரு பிரதான காய்ச்சலாக ஸ்லோத் ஃபீவர் காணப்படுகிறது. இந்த ஃபீவரினால் மரணங்கள் கூட ஏற்படுகின்றன. இது நாங்கள் பார்க்கக்கூடிய டெங்கு மற்றும் சில ஜிகா காய்ச்சல் போல தடுப்பூசிகளால் குணப்படுத்த முடியாததாக காணப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது. எனவே அதிக விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு சொல்லப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் பலருக்கும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்களுக்கு அதிகமாக இது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கியூபா நாட்டிற்கு சென்று சுற்றுலாவிற்காக சென்று திரும்பி வருகின்றவர்களிடையில் இந்த பாரிய நோய் தாக்கம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கியூபா நாட்டிற்கு செல்ல வேண்டாம், விடுமுறையை கழிப்பதற்காக சுற்றுலாவிற்காக கியூபாவிற்கு செல்ல வேண்டாம் என்றும் ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது அறிவுறுத்தி வருகின்றார்கள் தங்கள் நாட்டுக்காரர்களை. அவ்வாறு கியூபா நாட்டுக்கு சென்று வருகின்றவர்களையும் தங்கள் நாடுகளுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஐரோப்பிய நாடுகள் சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்கா உட்பட ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாட்டுக்காரர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பலர் இப்பொழுது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்த பொழுதும் பெரும்பாலாக சிகிச்சைகள் வெற்றியளிக்காமல் மரணங்கள் தான் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஸ்லோத் ஃபீவரால். மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் நாட்டவர்களும் இப்பொழுது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றீர்கள். உறவுகளே, மிக அவதானமாக இருங்கள். இதைவிட இந்த வெளிறிய தொண்டை என்பது இப்பொழுது சில கிரீம்கள் எல்லோரும் பாவிக்கிறோம் இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அதிகமாக பெண்களுக்கு கிரீம்கள் பாவிக்கிறோம் எங்களுடைய தோலை வெள்ளையாக மாற்றுவதற்கு. அவ்வாறு மாற்றுகிற பொழுது அதனுடைய ஒவ்வாமை அல்லது தோல் அரிப்பு இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்குரிய இன்னொரு காரணமாக அமைகிறதாகவும் சொல்லப்படுகின்றது. தேவையில்லாமல் இறைவன் தந்த இயற்கை அழகை, உங்களுக்கு தந்த நிறத்தை நீங்கள் மாற்ற வெளிக்கிடுவது உங்கள் அழகை அதிகரிப்பது மட்டுமல்ல, அது பொய்யானது. அது உங்களுக்கு ஆபத்தை அதிகரிக்கிறது. அது மரணத்தையும் உங்களுக்கு விளைவிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், இது பக்க விளைவு இல்லாத கிரீம் அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் விற்பனைக்காக நிறைய சொல்லுவார்கள். ஆனால் அவ்வளவு உங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியது. வெள்ளையில் ஒன்றுமில்லை. வெள்ளையாக வேண்டும் என்று நினைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே மண்ணாக்கி விடாதீர்கள். மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஸ்லோத் ஃபீவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மிக அவதானமாக இருங்கள். தேவையில்லாமல் இவ்வாறான கியூபா மற்றும் பிரேசில் நாடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். அங்குதான் இந்த நோய் உருவாகுவதாக, நோய் காரணம் இருப்பதாக, அந்த கிருமி தொற்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறான நாடுகளுக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வதை இயலுமானவரை கடைபிடியுங்கள். மீண்டும் சந்திப்போம்.